ஹாய் கைஸ், வாங்க இந்த ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஒரு மேட்ச் நடந்துட்டுருக்கு. அந்த மேட்ச்சை தெருவில் இருக்க எல்லாருமே சந்தோஷமாக பார்த்துட்ருக்காங்க. அப்படி பரபரப்பாக போயிட்டுருக்க மேட்ச்சில் ஒரு சிக்ஸர் அடிக்கிறாங்க. அப்படி அந்த சிக்ஸர் அடித்த உடனே நம்ம ஹீரோயினையுமே நம்ம நாடு சிக்ஸர் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கத்திட்டுருக்க, ஏமா சிக்ஸர் தாம்மா அடிச்சிருக்கு, இன்னும் ஜெயிக்கலை அப்படின்னு மற்றவங்களாம் சொல்லிட்டுருக்காங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பரவாயில்ல, எப்படியும் நம்ம நாடு ஜெயிச்சிடும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சந்தோஷமாக ஆட்டம் போட்டுட்ருக்க. அவள் கூட அவள் பிரதரும் ஆட்டம் போட்டுட்ருப்பா. அப்படி இருக்கும்போது ஏய் மெஹரு, உங்கள் அம்மா உன்னை கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்ல செய்ய ஹீரோயினியுமே ஐயோ சரின்னு சொல்லிட்டு உடனே அங்கேருந்து அவள் வீட்டுக்கு போக சாரா. வீட்டுக்கு போனோடனே அவங்க அம்மாவுமே ஏண்டி ஆஃபீஸ்க்கு போனோன்னு கொஞ்சம் கூட அக்கறை கிடையாதா, டைம் என்ன ஆகுது அப்படின்ட்டு கத்த செய்ய அவளுமே அம்மா நான் இன்னைக்கு லீவ் சொல்லிட்டேம்மா, ஏன்னா மேட்ச் நடக்குது இல்லை, கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் பாரு அப்படின்னு சந்தோஷமாக சொல்லிட்டுருக்க. இல்லைக்கா நீ நினைக்கிறதுலாம் தப்பாக போச்சு, நம்ம தோத்துட்டோம் இந்த வாட்டியும் அப்படின்னு சொல்லிட்டுருக்க. திருப்பியும் தோத்துட்டோமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு பொலிட்டீஷியனோட பையன், அதனாலேயே அவருக்கு கொஞ்சம் திமிர் ஜாஸ்தின்னு வச்சுக்கலாம். அவருமே கண்டிப்பாக இந்த வாட்டி எலெக்ஷனில் நம்ம தான் ஜெயிப்போம், டிக்கெட்டும் நமக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஒரு வேளை ஜெயிக்கலைன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது, யாரோட பையன் நான் அப்படின்னு ஹீரோ கெத்தாக சொல்லிட்டு இருக்காரு. கட் பண்ணால் இந்த ஹீரோ கிட்ட ஃபோனில் யாரோ பேசிகிட்டு இருப்பாங்க போல இருக்குது. அதுவும் இந்த டெண்டர் எப்படியாவது நீங்கள் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னை நம்பிட்டீங்கல்ல, கண்டிப்பாக நான் ஒழுங்காக பண்ணி கொடுப்பேன், அம்மாட்ட நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு ஃபோனை வச்சு வருமே அம்மா எங்கன்ற மாதிரி கேட்க செய்கிறாரு. வேலை பார்க்குறவங்களுமே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மேடம் வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவரும் காலை கட் பண்ணி நம்ம ஹீரோயின் வீட்டில் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அப்பா இல்லை, நம்ம ஹீரோயின் தான் ஒர்க் போய் அவங்க ஃபேமிலியை பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு பெரியப்பான்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்களோட ஒய்ஃப் தான் இவங்க. அவங்களுமே ஆமாம் உங்கள் அப்பாவுக்கு டீ போடாமல் என்னடி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்க, அவங்க பொண்ணா ஃபேஸில் மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்கா, என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தங்கச்சிக்கிட்ட டீ போட சொல்லிட்டு இருக்காங்க. அவளா நான் புக்கு படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க டைம் ஆயிடுச்சுங்க அப்படின்னு ஒய்ஃப் சொல்ல சரி நான் வெளியிலே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு அவர் கடுப்பாய் கிளம்பிட்டுருக்க. எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் பொண்ணுங்க தான், ஒருத்தையாவது சொல்கிற வேலை செய்கிறாளா, ஒருத்தி என்னடானா வேலைக்கு போகிறேன்னு கிளம்பிட்டா, இன்னொருத்தி புக்கை திறந்து உட்காந்துட்ருக்கா, உங்களால தான் என்னோட ஹஸ்பண்ட் சாப்பிடாம போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்க கோச்சிட்ருக்க. இதை கவனிக்கிற ஹீரோயினியுமே அப்படி பார்த்தா எங்கள் அம்மா வேலை பார்த்துட்ருக்காங்க, என் தங்கச்சி படிச்சுட்ருக்கா, நானும் இப்போ ஆஃபீஸ் கிளம்பிட்டேன், உங்கள் பொண்ணு வெட்டியாக தான் இருக்கா, நீங்களும் வெட்டியாக தான் இருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் உங்கள் ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கா, உங்கள் ஹஸ்பண்ட்க்கு வேணா நீங்களே சமைக்கலாமே, இப்போ என்ன உங்களுக்கு ஏதாவது சாப்பாடு செஞ்சு தரணுமா, கிச்சனுக்கு போய் நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்ட்டு ஹீரோயின் கொஞ்சம் திமிராக தான் பேசுகிறா. இதை பார்க்குறவங்க அம்மாவுமே கொஞ்சம் அமைதியாக ரெடி, இப்படி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா உங்கள் பொண்ணு எப்படி வாயாடுறேன்னு சொல்லிட்டு, இவ்வளோ வாய் இருந்தா இவ்வளோலாம் எவன் தான் கட்டிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நீங்கள் கூட தான் ஓவராக பேசுகிறீங்க, உங்களே ஒருத்தர் கல்யாணம் பண்ணல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, பார்த்தீங்களா மரியாதையே இல்லாமல் பேசுகிறா உங்கள் பொண்ணு அப்படின்ட்டு அவங்க கோச்சிக்கிட்டு அங்கேருந்து போக செய்ய, ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்ட்டு ஹீரோயின் அம்மாவும் கேட்குறாங்க. இவங்க கிட்டலாம் இப்படி தான் பேசணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஃபிக்ஸ் ஆகிட்டு இருக்கா போல். கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோட அம்மா தான் காட்டுறாங்க. அவங்க இப்போ தான் வீட்டுக்கு வர மாதிரி தெரியுது. வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட அவங்களோட பிஓமே அவங்களோட ஷெடியூலாக சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுமே அந்த ஷெடியூலாக கேட்டுட்ருக்காங்க. இவங்க தான் நம்ம ஹீரோட அம்மா போல இருக்கு. இவங்களுக்கு அப்புறம் இவங்க பையன் தான் இந்த பாலிடிக்ஸில் எல்லாமே பண்ணுன்ற மாதிரி அவங்க ஃபிக்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான வேலையை தான் பார்த்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏழை பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல். அதை பற்றியும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் ஹீரோயினியை பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோனோட அத்தை பையனுமே அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. இதை கவனிக்கிற நம்ம இன்னொரு பொண்ணுமே இவளும் அவனுக்கு முறை பொண்ணு தான், ஆமாம் என்னையெல்லாம் பார்க்க வரமாட்டியா அப்படின்ற மாதிரி அவள் கேட்டுட்ருக்க. உன்னையை பார்க்க யார் வருவா, ஹீரோயின் பாவம் எப்போ பார்த்தாலும் அவன் வேலையை அவளே பார்த்துட்ருக்கா, எப்பயாவது தான் என்கிட்டே வேலை சொல்கிறா, அதனால தான் அதுக்காக வந்தேன், அப்போ என்ன வெளியில் கூப்பிட்டு போக மாட்டியா அப்படின்னு கேட்டுட்ருக்க. உன்னையே நான் வெளியே கூட்டிகிட்டு போகணும் வாய்ப்பே கிடையாது, நீ அடிக்கடி கூப்பிட்டு போக சொல்கிற அப்படின்ற மாதிரிலாம் இவன் புலம்பிகிட்ருக்க. கட் பண்ணித்த பக்கம் நம்ம ஹீரோவோட அம்மாவுமே அவங்க பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசும்போது தான் மேடம் இந்த தடவை எலெக்ஷனுக்கு ஒருத்தருக்கு 1000 ரூபாய் கேட்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு தண்ணின்னு சொல்லிட்டு நிறைய செலவு, இப்போல்லாம் அது பற்ற மாட்டேங்குது, சார்கிட்ட அதை இன்க்ரீஸ் பண்ண சொன்னாலும் அவர் ஒத்துக்க மாட்டாரு அப்படின்ட்டு ஹீரோட பிஏ சொல்லிட்டுருக்க. இதை கேட்குறவங்களுமே ஏன்பா இன்க்ரீஸ் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இதே மாதிரி 10 லட்சம் பேருக்கு நம்ம கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோமா, அதுவே எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியல, எதுக்கு இன்னும் ஹெவியாக நம்ம செலவு பண்ணணும், இல்லைப்பா நீ மக்களை இன்னும் முட்டாள நினச்சிட்ருக்க, ஒரு ஓட்டுக்கும் காசு அதிகமாக தான் செய்யும், அதை நம்ம மேனேஜ் பண்ணி தான் ஆகணும், ஸோ நான் சொல்கிற மாதிரியே கேளு அப்படின்ற மாதிரி அவங்க பையன்கிட்ட சொல்லிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீ ஏமாற்றணும்னு நினச்சேன்னு வச்சுக்கேன், இப்போ இருக்கிற மீடியாலாம் ரொம்ப தெளிவாயிட்டாங்க, ஸோ நம்ம என்ன தப்பு பண்ணுறோமோ அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி நோட் பண்ணி பெரிய விஷயமாக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க பையன்கிட்ட சொல்லிட்டுருக்காங்க. கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை பார்க்க அவளோட முறை பையனுமே வந்திருக்க. அவளுக்கு சாக்லேட் கொடுத்துட்ருக்கான். போன வாட்டி நீ கொடுத்த சாக்லேட்னாலே பாரு எனக்கு பிம்பிள் வந்துடுச்சு, ஸோ நிறைய சாக்லேட் வாங்கி கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரிப்பா இதை நான் எடுத்துக்கவா அப்படின்னு கேட்குறான். வேணாம் அதை எடுத்துகிட்டு வந்துட்டல,
கொடு அப்படின்வாங்க. அப்போ எனக்கு டீ போட்டு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பத்தியா சாக்லேட் கொடுத்த உடனே வேலை வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே டீ போட எழுந்து போயிட்டுருக்கா. கட் பண்ணி மறுநாள் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வீட்டுக்கு நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக அவரோட முறப்பொண்ணு வந்திருக்கா. ஆக்சுவலாக நம்ம ஹீரோக்கு ஒரு முறப்பொண்ணு இருக்கா போல இருக்கு. ஹீரோக்கு ஒரு தம்பியும் இருக்கு சேரான். அவன் வேற ஆல்ரெடி நம்ம ஹீரோவை கலாச்சிட்டு இருக்கு. இங்கே பாரு, நீ தேவையில்லாமல் எந்த பிரச்சனையும் கொண்டு வந்துடாத. உங்கள் அண்ணன் பாலிடிக்ஸ்குள்ளே வரப்போகிறான். நான் ஆல்ரெடி பாலிடிக்ஸில் இருந்துகிட்ருக்கேன். உன்னால் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோட அம்மா மிரட்டிட்டு இருக்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா, நான் கரெக்டாக தான் இருக்கேன். எப்பயும் பாடி கார்ட்ஸ் கூட தான் வெளியில் வரேன் அப்படின்னு புள்ள சொல்லிட்டு இருக்க. சந்தோஷம் அப்படி இருந்தா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு முறை பொண்ணு வர செய்கிறா. அவளையுமே ஆமாம், இந்த வீட்டுக்கு இவள் வரலதான் அது செய்யும். தினமும் இந்த வீட்டில் தானே இருக்கா, பேசாமல் இங்கேயே ஷிஃப்ட் ஆகிட அப்படின்ட்டு ஹீரோட தம்பி சொல்லிட்டு இருக்க. அவளுமே பாருங்க அத்தை என்னை எப்படி கிண்டல் பண்ணுறான்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி விடுமா, அவன் கிண்டல் பண்ணாமல் யார் கிண்டல் பண்ண போகிறா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி எல்லாம் சேர்ந்தே சாப்பிடலாம் இன்னைக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவளுமே சரின்ற மாதிரி கேட்டுக்கிறா. ஆக்சுவலாக இவளுக்கு நம்ம ஹீரோ தான் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. அதுவுமே வீட்டில் இருக்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச மாதிரி தான் இருக்குது. கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களோட கசினுமே நம்ம ஹீரோயின் தங்கச்சிக்கிட்ட இந்த ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் அயன் பண்ணி கொடு அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து கொடுக்க. எனக்கு படிக்கிற வேலை இருக்குது அப்படின்னு ஹீரோயின் தங்கச்சி சொல்லிட்டு இருக்கா. எங்க பார், நான் வெளியில் போகிறேன், மரியாதையாக அயன் பண்ணி கொடுத்துட்டு அடுத்த வேலையை பாரு அப்படின்ட்டு அவள் அந்த இடத்த விட்டு கிளம்பிட. நம்ம ஹீரோயினியுமே அப்போ தான் தங்கச்சி துணி அயன் பண்ண போகிறத பார்த்துட்ருக்காங்க. இதை பார்க்குற ஹீரோயினியுமே ஆமாம் உனக்கு தான் எக்ஸாம்ஸ் இருக்குல்ல, படிக்காமல் நீ என்ன வேலை பார்த்துட்ருக்க அப்படின்னு கேட்க. இல்லை இந்த மாதிரி அவள் தான் துணி அயன் பண்ணி கொடுக்க சொன்னா அப்படின்னு ஹீரோயின் தங்கச்சியுமே சொல்கிறா. இங்கே பார், அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துப்பாங்க, நீ எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, போய் படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு படிக்க சொல்ல. இதை பார்க்குற அம்மாவே இது தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வரும், நானே அயன் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், எப்படியும் வீட்டில் சும்மா ஃபோன் தானே நோண்டிட்டுருப்பா, அவள் வேலையை கொஞ்சம் பார்த்தா தப்பு கிடையாது, அவளே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க வீட்டில் இருக்க யாரையுமே அவள் வேலையை பண்ண விட மாட்டேங்கிறாங்க. இதில் அவங்க அம்மா வேற சத்தமாக பேசாதடி, அவள் பேரண்ட்ஸ்க்கு கேட்டால் அவ்வளோதான், நம்மளால் இங்கே எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க இருக்க புண்ணியத்தினால்தான் நம்மளால் ஏதோ இங்கே இருக்க முடியுது அப்படின்னு தான் சொல்ல. மா ஏதோ அவங்க நமக்கு ஃபேவர் பண்ணுறாங்கன்னா நினச்சிக்காத, ஒன்று புரிஞ்சுக்கோ, இந்த சொத்து தாத்தா பாட்டி இது, எப்படி அவருக்கு ஷேர் இருக்கோ அதே மாதிரி அவர் கூட பிறந்த என் அப்பாவுக்கும் இதில் பாதி ஷேர் இருக்குது, அதில் தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம், ஏதோ அவங்க தயவுனால தான் இந்த வீட்டில் இருக்கோன்ற மாதிரி பேசாத, புரிஞ்சுதா அப்படின்ட்டு பொண்ணுமே சொல்ல. அவங்க அம்மா கேட்குற மாதிரி தெரியல. நீ ஒன்று இந்த வீட்டு வேலைக்காரி கிடையாதுமா எல்லாம் செய்கிறதுக்கு அப்படின்ட்டு ஹீரோயின் கோச்சிட்டு ஆஃபீஸ் கிளம்பி செய்கிறா. கட் பண்ணால் நம்ம ஹீரோவுமே அதே ஆஃபீஸ்க்காக வந்திருக்காரு. அதுவும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் தான் போல இருக்கு அந்த ஆஃபீஸோட ஓனர். அவரை பார்க்க ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்க. இது தெரியாத ஹீரோயின் வேறு. சார் கொஞ்சம் நில்லுங்க, நீங்கள் மட்டும் வந்தீங்க உள்ளே போயிட்டுருக்கீங்க, யாருன்னு முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க. இவனுமே எக்ஸ்கியூஸ் மீ நீங்கள் யார் அப்படின்னு கேட்க. சார் முதல்ல நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள், உள்ளே மீட்டிங் போயிட்டுருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உள்ளே போகலான்னு சொல்லிட்டுருக்க. இதை பார்க்குற ஹீரோவுமே இது வரைக்கும் யாரும் என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டதே கிடையாது, அதுவும் என்னை யாரும் தடுத்ததே கிடையாதுன்னு சொல்ல. அதுதான் அவங்க பண்ண பெரிய தப்பே. பாருங்கள் இப்போ நான் உங்களை ஸ்டாப் பண்ணிட்டானா இல்லையா, இதே மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் இப்படி நடந்திருக்க மாட்டீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வர ஹீரோனோட ஃப்ரெண்டுமே அவர் போவிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போங்க சார் அப்படின்னு ஹீரோவை அனுப்பிவிட்டு ஹீரோன்கிட்ட பேச செய்கிறா. மீட்டிங் நடந்துட்டுருக்குடி, அவர் மட்டும் பெர்மிஷனே கேட்காம உள்ள போகிறாரு அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்ல. அது நடந்துட்டு போகுது. அவர் யாருன்னு தெரியுமா, அவர் நம்ம ஓனரோட ஃப்ரெண்டு தான், அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதியோட பையனும் கூட, கொஞ்சம் திமிர் இருக்க தானே செய்யும் அப்படின்னு சொல்ல. அது எப்படி எனக்கு தெரியும், எனக்கு தெரியாது, அதனால தான் தடுத்து நிறுத்துன்னு ஹீரோயின் சொல்கிறா. கட் பண்ண இந்த பக்கம் ஹீரோவுமே ஹீரோயின் தான் லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்கான். என்ன மாதிரியான வேலைக்கு வச்சுருக்க நீ அப்படின்ற மாதிரி கேட்க. இல்லைப்பா, அந்த பொண்ணு புதுசாக ஜாயின் பண்ண பொண்ணு, அதுக்கு உன்னை பற்றி தெரியாதுல்ல, அதனால தான் அந்த மாதிரி நடந்திருப்பா, ஆனால் அவள் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பொண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டுருக்க. முதல்ல நீ என்னை எதுக்கு கூட்டுன்னு சொல்ல அப்படின்னு ஹீரோ கேட்டுட்ருக்க. ஃப்ரெண்டுமே ஏதோ ஒரு டீலிங்கை பற்றி பேசிகிட்ருக்காரு, அதை பற்றி ஹீரோவுமே கேட்டுட்ருக்க. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோனோட பெரியப்பா, ஆக்சுவலாக கதைப்படி மாமான்னு வரும், நம்ம மாமானே வச்சுக்கலாம். மாமாவுமே வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தவர்கிட்ட அவங்க ஒய்ஃப்மே இந்த மாதிரி உங்கள் சிஸ்டர் நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் அதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டுருக்க. என்ன பேசணும் அப்படின்னு அவருமே கேட்குறாரு. பட் இவங்க பேசுறதுக்குள்ளே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனோட அம்மாவுமே டீ கொண்டு வந்துடுறாங்க. அதனால இவங்க அந்த டாப்பிக்கை அப்படியே கட் பண்ணிவிட்டு டீ குடிங்க அப்புறமா பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி ஓகேன்ற மாதிரி அவரும் கேட்டுக்க செய்கிறாரு. அப்போ தான் ஹீரோயின் அம்மாவுக்குமே தெரிய வருது, இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களோட அத்தை வீட்டுக்கு வர போகிறாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான டிஷ்ஷஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருங்க, அதை சமைச்சிருங்க இதை சமைச்சிருங்கன்ற மாதிரி சொல்லிட்டுருக்க. இவங்களுமே சரின்னு கேட்டுக்க செய்கிறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி உங்கள் அக்கா பையன் ரொம்ப டேலண்ட் ஆகிட்டான்ல, வேலை கூட கிடச்சிருச்சு, பேசாமல் ஏன் அவன் நம்ம பொண்ணுக்கு பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இவங்க பேசியிருப்பாங்க போல இருக்குது. கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுமே அவங்க அக்கா வீட்டுக்கு வந்திருக்கா. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினுக்கு கூட பிறந்தவங்க மொத்தம் 3 பேர் போல இருக்குது.
அவங்க அக்கா, அது இல்லாமல் அவளுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, ஒரு தம்பி வேறு இருக்க செய்கிறான். இவர் ஏதோ வீட்டுக்கு கூட்டுருப்பார் போல இருக்குது. அதனால தான் இவ்வளோ வந்து பேசிகிட்டு இருக்கா. இங்கே வரமா, உங்கள் வீட்டில் அண்ணனோ உங்கள் அப்பாவோ இருந்தால் அவங்கள கூட்டு பேசியிருப்பேன். அவங்க யாரும் இல்லாததுனால தான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன். இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னா அதுக்கு காசு யார் தருவா? என் ஒய்ஃப் தானே கொடுக்கணும். நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன். அவள் நகையை கொடுக்க மாட்டேங்கிறா. என்னம்மா நியாயம் இது? கேட்டால் உங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டேன்னு சொல்கிறா. நீயே கொஞ்சம் பேச அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நகையை போட்டுட்டு போகிறதுக்கே பயமாக இருக்குது. அதனால தான் அம்மா கிட்ட கொடுத்து நான் லாக்கரில் வைக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினியுமே அம்மா அதை லாக்கரில் வச்சுருக்காங்க, அதுவும் அத்தை பேரில் வச்சுருக்காங்க. அத்தை வேறு ஊரில் இருக்காங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் தான் நகையே எடுத்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு இது எதுவுமே பிடிக்கல போல இருக்குது. கடுப்பில் தான் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டுருக்க. இங்கே பார்த்தா செம்ம டிராஃபிக்காக வேறு இருக்குது. என்னடா இது செம்ம டிராஃபிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே இறங்கி வந்து பார்க்க செய்கிறா. அப்போ தான் தெரியுது அவளுக்கு பின்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் வேறு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஆனாலுமே டிராஃபிக்காக இருக்கு. ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து போலீஸ்கிட்டவுமே கேட்க செய்கிறா. இந்த மாதிரி ஒரு பொலிட்டீஷியன் இந்த பக்கம் க்ராஸ் பண்ணி போகிறாங்கம்மா, அதனால தான் ரோடெல்லாம் பிளாக் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்காக ஆம்புலன்ஸ் கூட போக விட மாட்டீங்க, அவங்க சொன்னால் தான் போக விட முடியும் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரர் சொல்லிட இவளுக்கா டென்ஷன் ஆகிடுது. சரின்னு சொல்லிட்டு அந்த பொலிட்டீஷியன் யாருன்னு இவளுமே பார்க்க வர செய்கிறா. பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம ஹீரோட அம்மா தான் ஏதோ இந்த லைப்ரரியை திறக்கிற விஷயமா வந்திருப்பாங்க போல இருக்குது. இதை கவனிக்கிற ஹீரோயினியுமே அங்கே மீடியாலாம் இருக்க செய்து அந்த இடத்துலேயே கேட்க செய்கிறா. இங்கே பாருங்கள், நீங்கள் வரீங்கன்னு சொல்லிட்டு ரோடே பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே ஒரு ஆம்புலன்ஸ் வேறு ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்கு. அந்த உயிர் போச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்பு வைக்கிறது? நீங்களா பொறுப்பு எடுத்துப்பீங்க? இதை தயவு செஞ்சு அந்த வழியை கிளியர் பண்ண சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்ல இது கேட்குற ஹீரோட அம்மாவுமே ரொம்ப கூலாக சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக கேட்டுக்க செய்கிறாங்க. ஹீரோயின்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. இப்போ அதோட நீட்டின மாதிரி தெரியல. எப்படியும் இந்த லைப்ரரி தானே நீங்கள் திறக்க வந்திருக்கீங்க. நானும் இந்த லைப்ரரியில் நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல 50 வருஷமாக ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு. அவரை திறக்க வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னும் நல்லாயிருக்குன்ற மாதிரி ஹீரோ ஒரு ஐடியா கொடுக்க சரின்னு சொல்லிட்டு இவங்களையுமே ஒத்துக்க செய்கிறாங்க. மற்றவங்களுக்கு என்னதான் இது டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆனாலும் இதை அவங்க பப்ளிசிட்டியாக தான் பார்க்குறாங்க. ஹீரோயினுக்கு அது சந்தோஷமாக இருக்குது. அப்பா அப்படின்ற மாதிரி சரி டைம் ஆச்சு அப்படின்ட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அத்தை வீட்டுக்கே வந்துட்டாங்க போல இருக்குது. வந்தவங்களுமே கரெக்டாக என்ன இன்னும் ஹீரோயினை காணோம் அப்படின்ற மாதிரி தான் கேட்க செய்கிறாங்க. வேலைக்கு போயிருக்கால்லம்மா, வர கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். நம்ம சொன்னாலும் எங்கள் பிள்ளைங்க கேட்குது. பிள்ளைங்கள ஏதாவது திட்டிடா நம்ம மனசு கேட்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனத்தை சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் அந்த முறப்பையனோட அம்மாவும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது இவங்க அத்தை இருக்காங்கல்ல, அவங்க அத்தை பொண்ணுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசிகிட்டு இருக்கா. ஹீரோயின் பாவம் தானே அப்படின்ற மாதிரி. ஏன்னா இவளுக்கு நம்ம முறப்பையனை ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது. அதனால தான் ஐஸ் வைக்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கா. இந்தங்க நான் உங்களுக்கு சமைச்ச ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எந்திரிச்சு போயிட்டுருக்க. கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ராஃபியும் இங்கே தான் நின்றுட்டுருக்கான். அதான் ஹீரோனோட முறப்பையன். ஹீரோன் அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ராஃபியோட அம்மா வந்துடுறாங்க. வந்தவங்களுமே இங்கே என்னப்பா பண்ணிகிட்ருக்க பாரு, வெளியில் மாமா அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, அவர்கிட்ட போய் பேசு அப்படின்ற மாதிரி கிச்சனை விட்டு அவனை அனுப்பி வச்சிடுறாங்க. அவனுமே சரி ஓகே அப்படின்ற மாதிரி அமைதியாக அந்த இடத்த விட்டு கிளம்பிட அவன் கிளம்புனதுக்கப்புறம் தான் இவங்களுமே ஹீரோன் அம்மா கிட்ட பேச செய்கிறாங்க. என்னதான் அது டைம் என்ன ஆகுது, பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரலையான்ற மாதிரி கேட்க அவங்களுமே அவள் வர நேரம் தான் வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே பாருமா, காலம் எவ்வளோ கெட்டு கிடக்குது, இவ்வளோ நேரம்லாம் பொண்ணுங்க வீட்டை விட்டு வெளியில் இருக்கக்கூடாது, சீக்கிரம் கால் பண்ணி அவளை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, அவள் வந்தவொடனே சாப்பிட ஆரம்பிச்சிடலான்ற மாதிரி ஹீரோ நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. அது பிரச்சனை இல்லை, பட் இருந்தாலும் ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல இந்த பக்கமாக டிராஃபிக்லாம் ஓஞ்சி நம்ம ஹீரோயின் இப்போ தான் வண்டியே எடுக்கிற போல இருக்கு ஆஃபீஸ்லேருந்து. அப்பன்னு பார்த்தா அவளுக்கு வீட்டிலேருந்து கால் வர தோ கிளம்பிட்டமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்ன தாண்டி நீ, உங்கள் அத்தை வந்துட்டாங்க சீக்கிரம் வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இவளுமே சரிம்மா தோ கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோனோட அம்மாவும் சரி அவளோட தங்கச்சியும் சரி 2 பேர் தான் கிச்சனில் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க போல இருக்கு. அந்த இடத்துக்கு வர உருஜுமே என்னத்தை எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா, ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா, பிரியாணி ரெடியா அப்படின்ற மாதிரிலாம் வெறும் கேள்வியாக தான் கேட்குறாள் தாண்டி எதுவும் வேலை செய்கிற மாதிரி தெரியல. அவங்களுமே எல்லாம் முடிஞ்சுமா நானே எடுத்துன்னு வரேன் அப்படின்னு சொல்ல சரி நீங்கள் எடுத்து வைங்க, நானே வெளியில் எடுத்துகிட்டு போய் வைக்கிறேன் அப்படின்ட்டு அவள் போய ஓ மொத்தத்தில் வேலை செய்கிறத நம்ம வேலை செய்கிற மாதிரி காட்டிக்கிறது அவளா, இதெல்லாம் அத்தை முன்னாடி நல்ல பேர் எடுக்கிறதுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தங்கச்சியுமே கரெக்டாக கேட்க செய்ய அதெல்லாம் நமக்கு எதுக்கு, வேலையை பாரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு பேர் உருஜே, நம்ம அப்படின்னா வச்சுக்கலாம், இல்லைனா வில்லின்னு வச்சுக்கலாம். அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட அவங்க அம்மாவுமே இங்கே பாருப்பா இதுக்காகலாம் கோவப்படக்கூடாது, இப்போ பாரு அந்த பொண்ணு சொன்ன மாதிரி நம்ம செய்யாமல் நம்ம இஷ்டத்துக்குன்னு செஞ்சதுன்னு வச்சுக்க ஃப்ளாஷ் நியூஸில் ஒரு 5 நிமிஷம் வந்துருப்போமா. பட் இப்போ என்னாச்சு தெரியுமா, எல்லா மீடியாலையும் நம்மளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. முதல்ல பாலிடிக்ஸ் எப்படி பண்ணணும்னு கற்றுக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க பையன்கிட்ட சொல்லிட்டுருக்க. ஹீரோமே ஓ இப்படி தான் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்க செய்கிறாரு. அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம வீட்டில் எல்லோரும் சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்குது. ஹீரோயின் ரொம்ப லேட்டாக தான் வர செய்கிறா. அவளை பார்க்குறவங்களுமே என்னம்மா இது, இதான் வர நேரமா, இவ்வளோ லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முறப்பையனோட அம்மாவுமே கேட்டுட்ருக்க. இவளுமே
என்ன பண்ணுறது, வேலை விடுற டைமில் தானே வர முடியும், டிராஃபிக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் வர பழகுமா, அதுக்கு நானா பொறுப்பு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, ஓ அப்போ என்னையே குறை சொல்கிறேன்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. ஐயோ அப்படிலாம் எதுவும் சொல்லலைன்னு சொல்லிட்டு அவளுமே நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி உள்ளே போக செய்கிறா. இதை பார்க்குற தங்கச்சியுமே என்னாச்சுக்கா ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க அப்படின்னு கேட்க, ஆமாம் ஒருத்தி வேலைக்கு போகிறாளே திரும்பி வர லேட் ஆகிடுச்சு, எதுவும் பிரச்சனை இல்லைல்லம்மா எல்லாம் ஓகே தானே அப்படின்னு கேட்கணும். அதை விட்டுட்டு ஏன் லேட்டாக வந்தேன்னு கேட்டால், ஆமாம் நாங்கள் என்ன வேலை பார்க்க தானே போகிறேன், அவங்க சொல்கிற நேரத்துக்கு தான் போக முடியும், சொல்கிற நேரத்துக்கு தான் வர முடியும், அவங்க காசு கொடுக்குறாங்க சும்மா ஒன்றும் கிடையாது, சும்மா எல்லாரும் டென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, கேள்வி மேலே கேள்வி கேட்டு சாவடிக்கிறாங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்ற மாதிரி அவள் டென்ஷன் ஆகிட்டுருக்க. சரிக்கா விடு, யார் என்ன சொன்னா என்ன, நான் உன் சைடு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி தான் அக்காவுக்கு சப்போர்ட்டிவாக பேசிகிட்டு இருக்கா. கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோனோட முறப்பையன் இருக்கான்ல, அவங்க அம்மாவுமே ஆமாம் போன வாட்டி ஒரு உருகை செஞ்சு கொடுத்தீங்களே அது செம்மையாக இருந்துச்சு, இப்பயும் செஞ்சு தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உருஜோட அம்மா கிட்ட கேட்க, இதை பார்க்குற உருஜோட அம்மாவுமே ஐயோ அது நான் செய்யலை ஹீரோன் அம்மா தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது உங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ நான் தான் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முறப்பையனோட அம்மா நினச்சிக்க. கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் தனியாக உட்காந்துட்ருக்க. அங்கே வர முறப்பையனுமே நீ அப்செட்டாக இருக்கன்னு நல்லாவே தெரியுது, சாப்பிடல தானேன்னு கேட்க, அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின்காக பர்ஃப்யூம் வாங்கியிருப்பான் போல இருக்கு, அதை கொடுக்க செய்ய, ஆமாம் எதுக்கு தேவையில்லாமல் இப்படி செலவு பண்ணிட்டுருக்க, போன வாட்டியே எனக்கு இதே மாதிரி ஒன்று வாங்கி கொடுத்தல, அது கூட இன்னும் தீர கிடையாது, இதெல்லாம் தெரிஞ்சா உங்கள் அம்மா கிட்ட செம்மையாக திட்டு வாங்குவேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டுருக்கா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பூவெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கான், இந்த அவனுக்கு தான் சொல்லிட்டு. சரின்னு அவளும் அது சந்தோஷமாக வாங்கிக்க செய்ய, கட் பண்ண மறுநாள் நம்ம ஹீரோவுமே ப்ரெஸ் மீடியா முன்னாடி ஒரு பேட்டி மாதிரி கொடுத்துட்ருக்க. அந்த இடத்துக்கு வர ஒரு விவசாயியுமே, சார் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும், உங்களால் தான் என் குடும்பம் இப்போ விஜடியே இருக்குது, என் நிலம் நான் அதை அடமானம் வச்சுருந்தேன், ஆனால் நீங்கள் தான் அதை மீட்டு கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் கையெடுத்து கும்பிட்டுட்ருக்க. அது எங்களோட கடமை, அது மட்டும் இல்லாமல் யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் நாங்கள் உதவி செய்வோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ வசனமாக பேசிகிட்ருக்க. இதை பார்க்குற மீடியாலாம் அப்பா அப்படியே அவங்க அம்மா மாதிரி இருக்காருலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோட அம்மாவுமே உள்ளே ஏதோ இந்த சின்ன பசங்களுக்கெலாம் ட்ரஸ்ட்டுக்கு காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், உங்களை மாதிரி ஆளுங்களாம் இருக்கிறதுனால தான் நாட்டில் மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்ப செய்ய, அவங்க போகும்போது பிஏவுமே மேம் இந்த மாதிரி எஜுகேஷனுக்காக கொஞ்சம் லோன் கேட்டிருந்தாங்களே அதை சேங்ஷன் பண்ணிடலாமான்ற மாதிரி கேட்க, வேணாம் நம்ம மக்களுக்கு காசு கொடுக்கலாம் தப்பு கிடையாது, சாப்பிட்றதுக்கு அவங்க வாடுறதுக்கு ஓகே, ஆனால் படிப்பு கொடுத்தோன்னு வச்சுக்கேன் அதுக்கு பதிலாக அவங்க நாலேஜை வளர்த்துப்பாங்க, அப்புறம் நம்ம பேச்செல்லாம் யார் மதிக்க போகிறாங்க, படிப்புக்காக மட்டும் நம்ம காசு ஒதுக்கவே கூடாது புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி அவங்க பிஏ கிட்ட சொல்லிட்டுருக்க. பிஏவுமே சரிங்க மேடம் அப்படின்ற மாதிரி அமைதியாக கேட்டுக்க செய்கிறாங்க. கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு விவசாயி பேசியிருப்பார்ல, அவர் ஆக்சுவலாக ஒரு ஃப்ராடு போல் இருக்குது, நம்ம ஹீரோ காசு கொடுத்து நடிக்க வச்சுருப்பார் போல இருக்குது. அவருமே சார் சூப்பராக நடிச்சேன்னா நெக்ஸ்ட் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அதுலேயும் பட்டையை கிளப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்க. டேய் இன்னும் ஒரு மாதத்துக்கு நீ உன் மூஞ்சே இங்கே காட்டக்கூடாது, எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே அவனை துரத்தி விட்டுட்ருக்க. பிஏ தான் அந்த பைபிளை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்கான். கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோட முறப்பொண்ணுமே ஹீரோவை பார்க்கறதுக்காக வெளில கிளம்பிட்டுருக்கா. இதை கவனிக்கிற அந்த முறப்பொண்ணோட அம்மாவுமே என்ன ஹீரோ தானே பார்க்க போகிறேன்ற மாதிரி கேட்க, அவளுமே ஆமான்ற மாதிரி சொல்லிட்டுருக்கா. சரி உங்கள் ரிலேஷன்ஷிப்பை எப்போ தான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகிறீங்கன்னு கேட்க, நான் மட்டும் என்ன வேணாம் நான் சொல்லிட்டுருக்கேன், அதை பற்றி பேசினாலே ஹீரோ வேறு ஏதாவது டாபிக் பற்றி போயிடுறான் அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லையோ என்னமோ, அவன் மைண்ட் மாறிச்சுன்னா என்னன்ற மாதிரி அவங்க அம்மா கேட்க, அப்படியெல்லாம் போக வாய்ப்பே கிடையாது அப்படின்னு அவங்க பொண்ணு ஸ்ட்ராங்காக சொல்லிடுறா. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ கூட தான் வெளில வந்துருப்பா போல இருக்குது. அப்படி வரும்போது தான் இந்த பேட்டியெல்லாம் பார்த்துட்டு இது ஒரிஜினல் நினச்சி உண்மையாலுமே ஒரு விவசாயி இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுட்ருக்க. எவன்டா அது வெளியில் கூட நிம்மதியாக விட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கடுப்பை செய்கிறாரு. அவனை வந்து இழுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்க. அங்கே இருக்க பாடி கார்ட்ஸுமே அங்கே இருக்கிற அந்த விவசாயியை இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. இதை பார்க்குற இவனுக்கா செம்ம டென்ஷன் ஆகுது. இதுக்கு தான் நான் வெளியில் வரமாட்டேன்னு சொல்லுது, பாத்தியா கொஞ்சமாவது நம்மளை வெளியில் நிம்மதியாக இருக்க விட்றாங்களான்னு, எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு அவகிட்ட சொல்லிட்டுருக்க. அதுக்கு நான் என்னடா பண்ணுவேன் அந்த ஆள் வந்ததுக்குன்ற மாதிரி தான் அவன் மொரபொண்ணு பார்த்துட்ருக்கான். கட் பண்ணால் 2 பேருமே சாப்பிட்றதுக்காக டைனிங் டேபிளில் உட்காந்துட்ருக்க. அவளுமே மெதுவாக பேச ஆரம்பிக்கிறான். ஆமாம் உன் ஃப்யூச்சர் பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து என்ன டிக்கெட் வாங்கிட்டு எலெக்ஷனில் நிற்க வேண்டியது தான், இந்த வருஷம் ஃபுல்லாக அதை பற்றி மட்டும்தான் யோசிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, யூ நான் உன்னை பற்றி கேட்கல நம்மளை பற்றி கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். நம்மளை பற்றி என்ன அப்படின்ற மாதிரி அவனுமே கேட்குறான். நம்ம ரிலேஷன்ஷிப்பை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறது இல்லையான்னு கேட்க, இங்கே பார் இப்போதைக்கு நான் வேறு எதை பற்றியுமே யோசிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. நீ ஆர்டர் பண்ணதை சாப்பிடு நான் அதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஃபோன் காலை பேசியே ஆகணுன்னு அங்கேருந்து போயிட. இவளுக்கா செம்ம காண்டாக இருக்குது. அப்படியே கட் பண்ணி மறுநாள் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கா இந்த மாதிரி அவன் முறை பொண்ணு டார்ச்சர் பண்ணுது சுத்தமாக பிடிக்கல போல இருக்குது. இப்படி இருக்க அங்கே வர அவங்க அம்மாவுமே என்னாச்சு பண்ணுற மாதிரி கேட்க,
என்னம்மா இது, ஒரு சிலர் என்னை கடவுள் மாதிரி பார்க்குறாங்க, நேற்று ஒருத்தர் என் காலிலே விழுந்துட்டாரு, எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக ஃபீல் ஆகுதுமா, எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வர மாதிரி தெரில அப்படின்னு சொல்ல, இங்கே பாருப்பா, நீ மனசார ஒரு விஷயத்தை யோசிக்கிற, அப்படி பண்ணக்கூடாது. எப்பயுமே பாலிடிக்ஸில் நம்ம மூளையை மட்டும்தான் யூஸ் பண்ணணும், மனசை யூஸ் பண்ணக்கூடாது, அது ரொம்ப தப்பாக போயிடும் கேமில், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதை பார்க்குற தம்பியுமே, ஆனால் இன்னுமா உனக்கு புரியல, நம்ம ஒன்றும் மற்றவங்கள மாதிரி நார்மல் பீப்புள்ஸ் கிடையாது, நம்ம பொலிட்டீஷியன்ஸ் அப்படின்னு சொல்ல, இவனுமே அதை கேட்டு சிரிக்க செய்கிறான். அவங்க அம்மாவுமே புரிஞ்சுக்கிட்டா சரிதான் அப்படின்னு பார்க்க செய்ய, அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இப்போ தான் ஆஃபீஸ்க்கே வந்துருப்பா போல இருக்கு. சரி எங்கடா வண்டியை விடலான்னு தெரியாமல் பார்க் பண்ண போக ஏதோ ஒரு வண்டியில் இடிச்சிட்றா. போச்சு போ அப்படின்னு பார்க்கும்போதே தெரியுது அது ஹீரோட வண்டி போல இருக்கு. போய் ஊரில் வேறு வண்டியே இல்லையா, ஹீரோ வண்டியில் தான் இடிக்கணுமான்னு பார்த்துட்ருக்க. ஹீரோமே, ஏமா அந்த முக்கடை கொஞ்சம் எடுத்தாதான் நீ யாரை தெரியும் அப்படின்னு கேட்டுட்ருக்க. இவளுமே, அந்த முக்கடை கட்டினா நீங்கள் தான் என்னை பார்த்து கோவப்படுவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த முக்கடை கட்ட செய்கிறா. கட்டினதுக்கப்புறம் தான் தெரியுது அது ஹீரோன்னு சொல்லிட்டு. நீயா, உனக்கு ஒரு வேலையே இல்லையான்ற மாதிரி ஹீரோவுமே கேட்க. நான் தான் சொன்னேன்ல என் முகத்தை பார்த்தா நீங்கள் கோவப்படுவீங்கன்னு சொல்லிட்டு, அதுக்காக நான் என்ன மாஸ்க்காக மாட்டிக்க முடியும், இல்லை என் முகத்தை தான் மாற்ற முடியும், இதுதான் என் முகம், ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், நான் வண்டியில் இடித்தோம், உங்கள் வண்டிக்கு எந்த பிரச்சனையும் ஆகலை, ஸோ காசுலாம் கேட்கக்கூடாது புரியுதா, காசு கேட்குற அளவுக்குலாம் ஒன்றும் பெருசாக அடிப்படலை, ஸோ என்னை விட்டுருங்கண்ணா, எனக்கு ஆஃபீஸ்க்கு வேறு டைம் ஆகுது அப்படின்ட்டு அவள் அடிச்சு பிடிச்சி கிளம்ப செய்ய, இவளுமே சரி கிளம்பி தொலை, சீக்கிரம் போனால் சரி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்க. இவளுமே சரி கிளம்ப போகிறான்னு பார்த்தா அவளுமே வண்டியை எடுக்க போனவ காருக்குள்ளே ஏறி பேகை மட்டும் எடுத்துக்கிட்டு லெஃப்ட் சைடாக இருக்க கதவு வழியாக வெளில வந்துடுறா. சரி பார்த்து சீக்கிரம் வீட்டுக்கு போங்க அப்படின்னு டாட்டா பை வேற சொல்லிட்டு கிளம்ப. இவனுக்கா இதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பாக தான் இருக்குது, என்ன பொண்ணுடா இவன்ற மாதிரி தான் அவன் சிரிச்சுக்கிட்டே அவளை பார்த்துட்டு இருக்கான். இப்போ நான் ஆஃபீஸ்க்குள்ளே அந்த ஹீரோயின் கிட்ட, ஆமாம் பார்க்கிங்கில் ஹீரோ கிட்ட ஏதோ பிரச்சனை பண்ணியாமே, இங்கே பார் நான் எதுவும் தப்பு பண்ண கிடையாது, ஏதோ கார் தெரியாமல் அடிச்சிச்சு, அது ஒன்றும் பிரச்சனையெல்லாம் ஆகலை, நான் தான் சொன்னேன்ல ஹீரோ கிட்ட வச்சுக்காதன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நமக்கு தேவையான்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட வேலை பார்க்குற பொண்ணுமே கேட்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஏதோ சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளோதான், அது மட்டும் இல்லாமல் நான் என்ன தப்பாக பண்ணிட்டேன் பயப்படுறதுக்கு, கடவுளுக்கு பயந்தா மட்டும் போதும், மற்றவங்களுக்குலாம் பயப்படணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டுருக்க. கட் பண்ண இந்த பக்கம் நம்ம உருஜோட அம்மாவுமே அவள் பொண்ணுக்கிட்ட வந்து, இங்கே பார் அத்தை வீட்டுக்கு போகிறோம், ஸோ நல்லபடியாக ரெடியாக இருன்ற மாதிரி சொல்லிட்டுருக்க. அவளுமே சரிம்மா சரிம்மா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட செய்கிறா. உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது என்னமோ இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு அவங்க அம்மாவுமே போய் செய்கிறாங்க. கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோட தம்பியுமே அவன் முறை பொண்ணுக்கிட்ட கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். அவளுமே, இங்கே பார் மரியாதையே போயிடு, நான் வேறு செம்ம டென்ஷனில் இருக்கிறேன், வெறுப்பேத்தாத அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். என்ன எங்கள் அண்ணனுக்காக வெயிட் பண்ணுறியா, ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு, என்கிட்ட கூட கார்டு இருக்குது, நம்ம 2 பேர் கூட வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்க. அவளா உச்சபட்ச காண்டாயிடுறா. இப்படி கடுப்பாயிட்டு இருக்கும்போது தான் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவுமே வராரு. அம்மா உனக்கு எக்ஸாம்ஸ் இல்லை, நீ எங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்க. ஆமாம் எனக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவன் கிளம்பிட. பாத்தியா அவன் என்கிட்ட எப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு அப்படின்னு இவளுமே கேட்க. அதனால என்ன, முறை பையன் அதனால சும்மா விளையாடுக்க பேசியிருப்பான், சரி நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு ஹீரோவுமே கேட்க. ஏய் நீ மறந்தே போயிட்டியா, நம்ம வெளில போகலாம் தானே சொல்லியிருந்த அப்படின்னு இவளுமே கேட்க. சரி மறந்துட்டேன், எனக்கு போக இன்ட்ரெஸ்ட் வேறு இல்லை, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டுருக்க. அதை முதல்ல சொல்ல மாட்டியா அப்படின்னு இவ கோவப்படி செய்ய. எங்கே பார் என் கூட இருக்கனா என்னோட இஷ்டப்படி தான் நீ இருக்க செய்யணும், முடியாதுன்னா இப்போ யோசிச்சுக்க என்ன முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோனோட மறுப்பையன் இருக்கால, அவன் வீட்டுக்கு நம்ம ஹீரோயின் ஃபேமிலியே வந்திருக்கு. ஆனால் அவங்க அத்தை மட்டும் வந்த மாதிரியே தெரியல. அப்படி அவங்க கலகலன்னு பேசிகிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோனோட அம்மா கிட்ட மறுப்பையனோட அம்மாவுமே, இந்த வீட்டுக்கே நீ வரதில்லை, எப்போ பார்த்தாலும் வேலை வரனே இருந்துகிட்ருக்க அப்படின்னு கேட்க. அவங்களுமே அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, வீட்டை விட்டு பெருசாக வர விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டுருக்காங்க. சரி நீங்கள் வாங்க உங்ககிட்ட ஒன்று காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் சரி ஹீரோயின் அம்மாவையும் சரி மறுப்பையனோட அம்மா அந்த இடத்த விட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. மறுப்பையனுமே மற்ற 2 பேர்கிட்ட ஜாலியாக பேசிகிட்டு இருக்க. அங்கே இருக்க நம்ம ஹீரோனோட தம்பியுமே, இங்கே பாருங்கள் எனக்கு சாப்பாடே போட மாட்டாங்க, பேசாமல் என்னை தத்து எடுத்துக்கோங்க, உங்கள் வீட்டுக்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்க. அவனுமே, நீ வாடா மச்சான், நான் என்னோட ஸ்நாக்ஸ்லாம் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்க. இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியலையா அப்படின்ட்டு அவன் தங்கச்சி கேட்டுட்ருக்க. இப்படியே கலகலன்னு போயிட்டுருக்கு. கட் பண்ணால் ஈவினிங் எல்லோரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க போல இருக்கு. நம்ம ஹீரோயின் தூங்காமல் சும்மா ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இதை கவனிக்கிற தங்கச்சியுமே, ஆமாம் உனக்கு மொறுப்பை மேலே ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க. என்ன நீ, நான் சந்தோஷமாக இருக்கேன்னாலே இந்த மாதிரி ஏதாவது காரணம் இருக்கணுமா அப்படின்னு கேட்க. பின்ன இவ்வளோ பிரச்சனையில் உன்னால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியுது அப்படின்ற மாதிரி தங்கச்சியுமே கேட்க செய்ய. அதுக்கு நீ கடவுளை நம்பு, ப்ரே பண்ணு, நிம்மதி தானே கிடைக்கும், எனக்கு அப்படி தான் கிடச்சிது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிகிட்ருக்கா. கட் பண்ணால் மறுநாள் விழுந்துச்சு போல இருக்கு. நம்ம ஹீரோயின் தான் அவன் மொறுப்பையனுக்கு கால் பண்ண. ஃபோன் அட்டன் பண்ணுறவனுமே, எங்கே பார் இன்றைக்கி காலைல ஃபஸ்ட்டு நான் தான் ஏஞ்சேன், ப்ரே கூட பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல. இதை கேட்குற ஹீரோயினையுமே சந்தோஷப்பட செய்கிறா. அப்பா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண செய்ய. இவனுக்குமே என்னன்னு தெரியல சந்தோஷமாக இருக்க போல இருக்குது. கட் பண்ணால் நல்லா விழுந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கே மொறுப்பையன் வந்துட்டான் போல இருக்குது. ஹீரோயினையுமே
ஆமாம், அம்மா என்ன செய்ய போகிறீங்கன்ற மாதிரி கேட்க, அதான் இவன் வந்திருக்கான்ல, இவனுக்காக பரோட்டா செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஓ அப்படியா, நீ எனக்காக பரோட்டா பண்ணி கொடு அப்படின்னு முறப்பையன் கேட்க, நான் ஏன் பண்ணி கொடுக்கணும், அப்படியே பண்ணனா கூட கூட கொஞ்சம் விஷனை வச்சு தான் கொடுப்பேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டுருக்கு. பரவாயில்ல, நீ கொடுத்தா நான் சாப்பிடுவேன்ற மாதிரி முறப்பையன் சொல்லிட்டுருக்கான். என்னடி நீ இருப்பா, இதோ கொஞ்ச நேரத்தில் செஞ்சு கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்க. ஹீரோன் ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். இவ எப்பயுமே இப்படிதான்ப்பா, நீ சாப்பிட்டு போ அப்படின்னு ஹீரோனோட அம்மா சொல்லிட்டுருக்க. இந்த பக்கம் அத்தையுமே அவங்க பொண்ணை எழுப்பி விட்டுட்ருக்காங்க. அவளுமே உருஜ் எந்திரடி அப்படின்னு சொல்ல, மா என்னை தூங்க விடுமா அப்படின்னு அவன் சொல்லிட்டுருக்கா. அங்கே பார், முறப்பையன் வீட்டுக்கு வந்திருக்கான், மரியாதையே எந்திரிக்கிறா இல்லையான்னு கேட்க, என்னது ராஃபி வீட்டுக்கு வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சந்தோஷமாக எந்திரிக்க செய்ய, பரவாயில்லையே அவன் வீட்டுக்கு வந்திருக்கான்னு சொன்னோடனே சந்தோஷமாக தான் எந்திரிக்கிற, போ குளிச்சுட்டு சாப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதை கேட்குறவளுமே ரொம்ப சந்தோஷப்பட செய்கிறா. கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுமே ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்க. அவள் வச்சிருக்கிறதே ரொம்ப பழைய வண்டி தான், அதுவும் அவங்க அப்பாவோட கார். அதை ஓட்டிகிட்டு போகும்போது ஸ்டாப் ஆகிடுது. இதில் வேறு ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணிடுறாங்க, எப்போதாம்மா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, தோ வந்துகிட்டே இருக்கேன் கொஞ்ச நேரத்தில் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணுவலுமே அங்கே இருக்க ஒரு 4 பேர்கிட்ட, ப்ளீஸ் நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா, இந்த வண்டியை கொஞ்சம் தள்ளிட்டு வர முடியுமா மெக்கானிக் ஷாப் வரைக்கும் அப்படின்னு கேட்க, அவங்களுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ண செய்கிறாங்க. கட் பண்ண ஹீரோட தம்பியுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளில வந்திருப்பான் போல இருக்கு, ஏதோ புதுசாக கார் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு அதை டீட்டெயிலாக சொல்லிட்டுருக்க. ஃப்ரெண்ட்ஸ் மீ சூப்பர்டா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வேறு அவன் தம்பிக்கு கால் பண்ண, இவனுமே கொஞ்சம் பயந்து தான் அட்டன் பண்ணுறான். ஹீரோமே வெளில எங்கேயும் சுற்றாமல் காலேஜில் தானே இருக்க அப்படின்னு கேட்க, அண்ணா காலேஜில் தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடுப்பாக ஃபோனை கட் பண்ண செய்கிறான். ஹீரோவுமே சரி ஓகே அப்படின்ற மாதிரி காலை வச்சுட்டு செய்ய, இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வர வெயிட்ருமே எல்லாருக்கும் ஜூஸ் வைக்க செய்கிறான். அப்படி ஜூஸ் வைக்கும்போது தெரியாமல் நம்ம ஹீரோ தம்பி மேலே லைட்டாக கொட்டிடுது. அவன் செம்மையாக டென்ஷன் ஆகிட. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினையுமே கார் மெக்கானிக் கிட்ட கேட்க, ஏம்மா கொஞ்சம் ஆம்பளைங்க யாராக இருந்தால் வர சொல்லுமா, லேட் ஆகும் அப்படின்னு சொல்ல, எங்கள் வீட்டில் பெரியவங்க யாரும் கிடையாது, கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டுருக்க. சரி ஓகே கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. இவளுமே வெயிட் பண்ண செய்ய, இந்த பக்கம் அந்த ஜூஸை வேற இவன் கொட்டிடுறான் இல்லையா. ஸோ கடுப்பான ஹீரோட தம்பியுமே என்னது இது அப்படின்னு கேட்க, நான் வேணும்னே பண்ணல சார், உங்கள் ஃப்ரெண்டு கையை லைட்டாக தட்டி விடுத்தாரா அதனால கொட்டிடுச்சு அப்படின்னு சொல்லி செய்ய, ஓ பண்டதெல்லாம் பண்ணிவிட்டு நீ சாரி கூட கேட்காம பதிலுக்கு பதில் பேசுகிறியா அப்படின்ட்டு அவனை பலார்னு ஒரே ஆரம்பிச்சிட்றான். அது யாரோ வீடியோ வேறு எடுத்துட்டாங்க போல இருக்கு. இவர் வேறு பொலிட்டிஷியனோட பையன் இல்லையா. ஸோ அந்த இடத்துல பெரிய பிரச்சனை ஆகிடுது. என்னை யாருன்னு தெரியாமல் என்கிட்ட இப்படி பேசுறியான்ற மாதிரி அவன் சண்டை போட்டுட்ருக்கான். கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோவுமே அவர் ஃப்ரெண்டு கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஆஃபீஸ் வந்திருப்பார் போல இருக்குது. ஆல்ரெடி ஒரு டீலிங் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, இங்கே பரமாச்சான் 50-50 எடுத்துக்கலாம், அதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது அப்படின்னு ஹீரோ ஃப்ரெண்டு சொல்லிட்டுருக்காரு. பட் இங்கே பார், இந்த ஆஃபரை இப்போ விட்டுன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் கிடைக்குமான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான், நீ என் ஃப்ரெண்டுன்றதுனால தான் இந்த ஆஃபர் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஹீரோ பேசிகிட்டு இருக்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினையுமே ஒரு ஃபைல் கொடுக்கறதுக்காக அந்த ரூமுக்கு வந்திருப்பா. நம்ம ஹீரோயின் கிட்ட அவருமே, என்னம்மா இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் வந்தீங்க போல இருக்கு அப்படின்னு பாஸ் கேட்க, ஹீரோயினையுமே ஆமாம் சார் வண்டி கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல, இதை விட வேறு நல்ல ரீசனாக யோசிச்சிருக்கலாம், வேறு நல்ல ரீசன் கிடைக்கலையான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க செய்கிறாரு. என்னடா மச்சான் இவ்வளோ ஈஸியாக உன்னை ஏமாத்துறாங்க, நீ ஏமாந்துட்டுருக்கியா, என் ஆஃபீஸில் மட்டும் இந்த மாதிரி ஒருத்தங்க இருந்தாங்கட்டா நேரத்துக்கு நான் அவங்கள ஃபயர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, அவனை முறைச்சிக்கிட்டே ஹீரோயின் பார்க்குறா. இதோட நமக்கு இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரமாக பார்க்கலாம் மக்களே. ஓகே டாட்டா பை பாய்.